ஆடி சேல் தள்ளுபடி அப் டு 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. காலி செய்துவிட்டு வெறும் 50,000த்துல கொலைகேசியே முடித்து விடுவேன் என்று மிரட்டிய அக்காவின் கணவரை இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் சாத்தான்குளம் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தாமரை மொழி கிராமத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான பைனான்சியர் கந்தையா. சாத்தான்குளம், தட்டார்மடம், நாசரேத் உள்ளிட்ட பகுதிகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வந்தார். கந்தையா முதலில் மென்யானபுரம் அருகே உள்ள மாநாடு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்த நிலையில் திடீரென அவரது மனைவி உயிரிழந்து விட்டார். பின்னர் 2009ஆம் ஆண்டு தாமரை மொழியைச் சேர்ந்த மணிமங்கை என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்தார். ஆனால் திருமணமான சில வருடங்களிலேயே மணிமங்கை மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி அவரை அவரது பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார். இதையடுத்து 3வது அதே ஊரைச் சேர்ந்த புஷ்பா என்ற பெண்ணை திருமணம் செய்து கடந்த 10 ஆண்டுகளாக அவருடன் குடும்பம் நடத்தி வந்தார். இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ஜூலை 16ஆம் தேதி இரவு தட்டார்மடம் பஜாரில் கந்தையாவுக்கும் அவரது 2வது மனைவி மணிமங்கையின் தம்பி சிவசூரியனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் சிவசூரியன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கந்தையாவை ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தட்டார்படம் காவல் ஆய்வாளர் ஸ்டெல்லாபாய், காவல் உதவி ஆய்வாளர் பொன் முனியசாமி தலைமையிலான போலீசார் கந்தையாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து சிவசூரியனை தேடி வந்தனர். இந்த சூழலில் ஜூலை 17ஆம் தேதி நள்ளிரவு திருநெல்வேலி மாவட்டம் பெரியதாளை குட்டம் அருகே சிவசூரியனை காவலர்கள் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதில் எனது அக்கா மணிமங்கையை விட்டுவிட்டு கந்தையா 3வது ஒரு பெண்ணை 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இது எங்கள் குடும்பத்தினருக்கு அப்போதே பிடிக்கவில்லை. ஆனால் என் அக்காவின் மருத்துவத்திற்கும் குடும்ப பராமரிப்புக்கும் உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். சில மாதங்கள் மட்டுமே அக்காவின் சிகிச்சைக்காக பணம் கொடுத்தார். பின்னர் அவர் சிகிச்சைக்கு பணம் தர மறுத்து வந்தார். பண நெருக்கடியில் இருப்பதாக பொய் சொன்னார். ஆனால் 3வது திருமணம் செய்த பெண்ணுடன் சுகபோகமாக வாழ்ந்து வந்தார். இதனால் அவருக்கும் எங்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்தது. சம்பவத்தன்று மாலையில் தட்டார்மடம் பஜாரில் வைத்து அவரிடம் என் அக்காவின் சிகிச்சைக்கு மட்டுமாவது மனிதாபிமானத்துடன் பணம் தருமாறு கேட்டேன். அப்போது உன் அக்காவையும் உன்னையும் காலி செய்துவிட்டு வெறும் 50,000 ரூபாயில் கொலைகேசியை முடித்து விடுவேன் என என்னை மிரட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த நான் அவர் முந்துவதற்கு முன்பு நாமே முந்தி கதையை முடித்து விடுவோம் என எண்ணி வீட்டிற்கு சென்று அரிவாளை எடுத்து வந்து மெயின் பஜாரில் வைத்து கந்தையாவை ஓட ஓட வெட்டி கொலை செய்துவிட்டு அவர் கதை முடிந்ததும் அங்கிருந்து தப்பியோடிவிட்டேன் என தெரிவித்திருப்பதாக காவல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தட்டார்மடம் பைனான்சியர் குடும்ப தகராறில் மைத்துனரே மெயின் பஜாரில் வைத்து ஓட ஓட வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.